நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தகுப்பின்னம் தகா பின்னம் தான் பார்க்க போகிறோம். மேலே உள்ள இந்த இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தொகுதி. கீழே இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? பகுதி. இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை விட தொகுதி சின்னதாக இருந்தால் அது தகுப்பின்னம். இப்போ உங்கள்கிட்ட 15 சாக்லேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், 3 சாப்பிடலாம், 8 சாப்பிடலாம், 10 சாப்பிடலாம், 15 சாப்பிட முடியும். 15 தாண்டி சாப்பிட முடியுமா? உங்களோட 15 தான் இருந்தால் 15 வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கலாம்? சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து தகு பின்னம். இதே இது தகா பின்னம்னா இந்த பகுதியை விட தொகுதி எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்கும். 15/8 இருக்கும். அப்படின்னா இது வந்து என்ன பின்னம்னா தகா பின்னம். பகுதியை விட தொகுதி எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்படின்னா அது தகா பின்னம். 8 சாக்லேட் தான் இருக்குது, உன்னால 15 சாப்பிட முடியுமா? முடியாது. 8 தாண்டி உன்கிட்ட கையில ஏதாவது இருக்குமா? இருக்காது. அப்ப இது என்ன பின்னம்? தகா பின்னம். நீ எந்த ஸ்கூலு, நானும் அந்த ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுதான் நம்ம ஸ்கூலு. அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளியில் அங்கம்மாவும் SMCயும் சேர்ந்து